Hey, hello everyone, welcome back to our channel. நம்ம so far என்ன create பண்ணோம் அப்படின்னா ஒரு entity வச்சு Spring project வந்து create பண்ணோம் and then அதோட repo எப்படி work ஆகுது, controller எப்படி work ஆகுது, service layer எப்படி work ஆகுதுன்றதெல்லாம் நம்ம learn பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to create two entities. அந்த ரெண்டு entitiesக்கு நம்ம எப்படி connection தர போறோம், அந்த மாதிரி ஒரு simple beginner friendly project தான் create பண்ண போறோம். For this வந்து நான் start.spring.ioன்ற வெப்சைட்ல நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் which is something known as student course management system. ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த ப்ராஜெக்டோட நேமுமே நான் கொடுத்துறேன், student course management system. See, the thing is, இவ்ளோ நாளா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டி மட்டும் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ்ன்ற ரெண்டு என்டிட்டி கிரியேட் பண்ணி கண்டிப்பா கோர்ஸ்னா ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிருக்கணும். ரெண்டுமே வந்து somehow வந்து சேம் தான், பட் பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம லிங்க் கொடுக்கணும். கரெக்டா? அதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஃபார் திஸ் நான் என்னென்ன டிபெண்டன்சிஸ் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வேணும்னா ஸ்ப்ரிங் வெப் வேணும், அண்ட் தென் டேட்டா ஜேபிஏ. ஸோ டேட்டா ஜேபிஏவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து MySQL கனெக்ட் பண்ண போறோம். ஸோ MySQL டிரைவர் ஆல்சோ எனக்கு வேணும். ஓகே, இந்த மூணு டிபெண்டன்சிஸ் தான் எனக்கு வந்து பேசிக்கா தேவை. அந்த மூணுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் டு செக் ஹவு த டிபெண்டன்சிஸ் கெட் ஆடட், இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ப்ராஜெக்ட்னு இருக்கா. இந்த எக்ஸ்ப்ளோர் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த pom.xml பாத்தீங்கன்னா நம்மளோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். சி ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, ஸ்ப்ரிங் வெப், ஆஃப்டர் தட் MySQL கனெக்டர். இந்த மூணுமே நம்ம கேட்டோம், அது ஆட் ஆயிருக்கு. அண்ட் தென் டிஃபால்ட்டா டேட்டா ஜேபிஏ டெஸ்ட் அண்ட் தென் MVC டெஸ்ட்டும் ஆட் ஆயிருக்கு, which is நீடட்னா வச்சுக்கோங்க, வேண்டாம் அப்படிங்கும் போது யூ கேன் ரிமூவ் இட். இட் இஸ் அப் டு யூ. தென் ஒன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும், இங்க ஜென்ரேட்னு இருக்கா, ஜென்ரேட் கொடுத்தா இட் வில் கெட் டவுன்லோடட் இன்டு அ ஜிப் ஃபைல். இந்த ஜிப் ஃபைலை நம்ம அன்சிப் பண்ணி இன்டெலிஜேல ஓபன் பண்ணும். லெட்ஸ் டூ தட். ஓகே, நான் ப்ராஜெக்டை வந்து அன்சிப் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, நவ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, என்டிட்டி கிரியேட் பண்ணோம். ஆஃப்டர் தட் ரெபாசிட்டரி, தென் கண்ட்ரோலர், ரெபாசிட்டரிக்கு அடுத்து சர்வீஸ் லேயர்ல நம்ம லாஜிக்கல தான் எழுதுவோம். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் த லாஜிக் நம்ம கண்ட்ரோலரும் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதே ப்ராசஸ் தான் நம்ம இதுல பண்ண போறோம். பட் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு என்டிட்டியை வச்சு ஒர்க் அரவுண்ட் பண்ண போறது கிடையாது. we are having more than one entity. அந்த என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் கனெக்ஷன் கொடுக்க போறோம். தோஸ் திங்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன என்டிட்டிஸ் வேணும், லெட் இட் பி அ வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட் ஸோ தட் வந்து பிகினர்ஸுமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் வந்து அந்த ஒரு என்டிட்டி வச்ச ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வெரி சிம்பிளா ஒவ்வொரு என்டிட்டியா ஒரு என்டிட்டி வச்சு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், பட் ஒவ்வொரு மாடியூலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுலயும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங் விச் இஸ் அ வெரி 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 சிம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்டா தான் இது இருக்க போகுது. இஃப் யூ ஆர் நாட் அ பிகினர், தென் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பாருங்க. ஆர்எல்ஸ் வந்து இதுக்கப்புறம் அப்லோட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலி இஃப் யூ ஆர் நியூ, எப்படி வந்து நான் ரெண்டு என்டிட்டியை வச்சு ஒர்க் பண்றதுன்றது தெரியாது அப்படிங்கும் போது தென் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து எஸ்ஆர்சில மெயின்ல ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ள தேர் இஸ் அ மெயின் ஃபோல்டர், ரைட்? இன்சைட் நான் வந்து என்டிட்டி, ரெபாசிட்டரி, கண்ட்ரோலர், சர்வீஸ்ன்ற 4 ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? விச் மீன்ஸ் பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் நேம் என்னது? என்டிட்டி. தென் த நெக்ஸ்ட் பேக்கேஜ் இஸ் repository and then controller service sorry, controller. After that again services. உங்களுக்கு ஏன் இந்த ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்றேன்ற ஐடியா இல்லைன்னா ஜஸ்ட்
go through our previous videos so that உங்களுக்கு வந்து நல்ல knowledge கிடைக்கும் why நம்ம இதெல்லாம் create பண்றோம்னு சொல்லிட்டு. இப்ப entityல நான் create பண்றேன். But before doing it on entity எனக்கு வந்து application.properties இருக்கு இல்லையா, அந்த application.propertiesல எனக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா see நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து which is not going to be a நார்மல் ப்ராஜெக்ட். நம்ம வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால டேட்டாபேஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். த திங் இஸ் நம்மளோட டேட்டாபேஸோட நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஆர்எல்ஸ் வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு தெரியாது எப்படி போய் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் திங் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் இப்ப டேட்டா சோர்ஸ் டாட் இப்ப நம்ம என்ன கொடுக்கணும்னா URL கொடுக்கணும். ஓகேங்களா, டேட்டா சோர்ஸ் டாட் URL இஸ் சம்திங் வேர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவர் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட ஃபர்ஸ்ட் URL JDBC MySQL. நம்ம MySQL யூஸ் பண்ற காட்டிக்கு MySQL /localhost 3306 is the default port for MySQL. ஓகேங்களா, ஆஃப்டர் தட் இப்ப ஸ்லாஷ் கொடுத்துட்டு நான் டேட்டாபேஸ் கொடுக்கணும். எந்த டேட்டாபேஸ்ல இது ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப டேட்டாபேஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட் போஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு தரேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம கண்டிப்பா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்க மாட்டோம். இட் ஷுட் பி அ மேனுவல் ப்ராசஸ். டு அவாய்ட் திஸ் மேனுவல் ப்ராசஸ் நான் வந்து ஆஃப்டர் திஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எகைன் ஒரு ஸ்லாஷ் கொடுத்து கிரியேட் இஃப் டேட்டாபேஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு ஒரு கமெண்ட் இருக்கு. அதை கொடுத்தேன் அப்படின்னா டேட்டாபேஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆயில அப்படின்னா இட் வில் இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் அன் எரர் இட் வில் கிரியேட் அ டேட்டாபேஸ். ஓகேங்களா, இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் எனக்கு வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணு, டோன்ட் த்ரோ அன் எரர். கரெக்டா? ஸோ கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லணும். ஓகேங்களா, which is not yes, which is normal exist equal to true. After that spring data source ஓட user name and password கொடுக்கணும். spring dot data source dot username வந்து root. again வந்து என்னோட பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுவும் வந்து root தான் கொடுத்துருக்கேன். so username and password is root. and then another thing is spring dot jpa dot hibernate dot sql ddl upload which is equal to update. எதுக்கு இந்த கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகும் போது நியூ டேட்டாபேஸை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா கிரியேட் பண்ணி டேபிள் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. வாட் எவர் இட் இஸ் லெட் இட் பி, டோன்ட் சேஞ்ச் எனிதிங். இப்ப ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா சிம்பிளி அப்டேட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த கமெண்ட். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து நம்ம டேட்டாபேஸ் எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம். இப்ப என்டிட்டிஸ்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நமக்கு என்னென்ன என்டிட்டிஸ் தேவை, கோர்ஸ்ன்ற ஒரு என்டிட்டி அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டி. ஸோ நான் கோர்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். எகைன் வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, இப்ப கோர்ஸ்ல எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் அன் ஐடி. ஸோ நான் என்ன பண்றேன், பிரைவேட் இன்ட் ஐடி after let it be int or long, whatever it is fine. if it is a production ready application let us give it as a long. after that course oda name private string name and சொல்லி கொடுத்துறலாம். after that students யாரெல்லாம் enroll பண்ணிருக்காங்கன்னு தெரியணும். பட் before this நம்ம நார்மல் என்டிட்டியா கிரியேட் பண்ணுவோம். to have this நம்ம என்ன பண்ணணும், என்டிட்டின்னு சொல்லி அனடேஷன் கொடுக்கணும். என்டிட்டின்ற அனடேஷன் கொடுத்தாதான் என்ன வரும் நமக்கு, ஓகே
இவங்க என்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து என்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஒன்ஸ் என்டிட்டின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தேர் ஷுட் பி அ பிரைமரி கீ. அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன்னா லெட் அஸ் மேக் திஸ் ஐடி அஸ் அ பிரைமரி கீ. ஸோ @id அனோட்டேஷன் கொடுத்தா இட் வில் பிகம் அ பிரைமரி கீ. அண்ட் தென் உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா ஜெனரேட்டட் வேல்யூ ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா which is going to be a identity. so generation type வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே ஃபைன். நம்ம கோர்சஸ் கிரியேட் பண்ணிட்டோம். கோர்ஸுக்கு ஐடி அண்ட் தென் நேம் அண்ட் தென் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சேம் திங் தான், ஐடியும் ஸ்டூடெண்டோட நேமும் தான் வாங்க போறோம். பிரைவேட் லாங் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் தென் பிரைவேட் லாங் student name. Okay, sorry, which shouldn't be a long, which should be a string. Okay, இதுவும் entity. so let us make it as @entity. இதுக்கும் எனக்கு தனி டேபிள் வேணும். so let us make this as an entity. after this, once it is an entity na எனக்கு வந்து கண்டிப்பா என்ன வேணும், I want a ID for this, which means primary key எனக்கு வேணும், அதனால ID. after that generated value strategy identity. நம்ம ரெண்டு என்டிட்டியும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ரெண்டு என்டிட்டிலையும் நான் கெட்டர் செட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணல இல்லையா. இஃப் யூ வாண்ட் யூ நீட் டு டூ தட் ஆல்சோ. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கெட்டர் செட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. சிம்பிளி பப்ளிக் இட் இஸ் கெட்டர் அப்படின்னா we are going to so void get id open close curly rounded bracket adukaduthu curly bracket la return get means which is going to return me a long. okay, and then return id. idukaduthu setter means public void set id long id this dot id which is equal to id. the same thing வந்து நம்ம get name and then set name also. okay, getter setters நம்ம கோர்சஸ்க்கு பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி சிம்பிளி நீங்க வந்து ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா கெட்டர் அண்ட் செட்டர்னு வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சிம்பிளி நமக்கு என்னென்ன ஃபீல்டு கெட்டர் செட்டர்ஸ் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். now getters and setters got inserted. இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் I want to create a connection. கரெக்டா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸுக்கு போவோம். கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா. சோ நான் என்ன பண்றேன், பப்ளிக் which shouldn't be a public, which is a private student class தானே. சோ ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, நான் வந்து கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். see basic attribute entity attribute is marked as association annotation. okay fine, let us do that first. okay, இப்ப ஸ்டூடெண்ட்லயும் வந்து எனக்கு என்ன வேணும், கோர்ஸ் வேணும். கரெக்டா, ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்றாங்கன்னு தெரியணும் இல்லையா. பிரைவேட் கோர்ஸ். ஓகே, இப்ப ஆக்சுவலி என்ன எரர் இந்த ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ்ல வருது அப்படின்னா நான் என்டிட்டியவே இங்க வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டா, டேட்டா டைப்பா. அப்படி நீங்க ஒரு என்டிட்டிய டேட்டா டைப்பா கொடுக்கும்போது தேர் ஷுட் பி அ கனெக்ஷன். ஸோ அசோசியேஷன் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும், என்ன எப்படி அசோசியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப கோர்சஸ் அப்படிங்கும்போது ஒரு கோர்ஸ்ல மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். லெட் அஸ் கன்சிடர் இப்ப வந்து ஜாவா கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாவா கோர்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. will have many students. so first thing கோர்ஸ்ன்றத பேஸா வச்சுக்கோங்க. அப்ப ஒரு கோர்ஸ்ல மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கும்போது let us give like @1to_many. ஒரு கோர்ஸுக்கு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, ஒரு கோர்ஸ்ல மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்ப ஃபைன், இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன், கோர்ஸ்னு கொடுத்திருக்கேன். கரெக்டா. அப்ப இந்த டேபிள்ல என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லணும். மேப் எப்படி பண்றதுன்னா மேப்டு பைன்ற அனோட்டேஷன் கொடுத்து இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் வந்து வாட் ஹேப்பன் Control C 1 second. இந்த கோர்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, இந்த கோர்ஸை நான் மேப் பண்றேன். ஓகேவா. சோ நவ் இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா
சிம்பிளி நான் அந்த OneToMany கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கோர்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் என்ரோல் பண்ணலாம். அப்ப விச் மீன்ஸ் ஒரு கோர்ஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் என்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபார் ஒன் கோர்ஸ் இட் ஷுட் பி அ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். தென் வி நீட் டு import this. இப்ப பாத்தீங்கன்னா எரர் போயிடுச்சு. if you are giving us OneToMany it shouldn't be a student, it should be a list of student. ஏன் அப்படின்னா ஒரு கோர்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணுவாங்க. so the type should be list of student. ஆஃப்டர் தட் அதே மாதிரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ல நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் தான் இருக்கும் அண்ட் தென் மெனி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும். சி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ்ல தான் என்ரோல் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ன்றது பேஸா வச்சுக்கோங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஒன் கோர்ஸ். அப்ப இது என்னவா இருக்கும், மெனி ஸ்டூடெண்ட் ஷுட் ஹாவ் ஒன் கோர்ஸ்னா @many_1. so many students have one course, have enrolled to one course. இப்ப gang of 5 students இருக்கும், அந்த 5 is a many, that 5 students are enrolling into a single course, that is what many_1. அதுக்கடுத்து இதை ஆக்சுவலி எந்த காலம் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம்ன்றது வேணும் இல்லையா. சோ ஜாயின் காலம், இந்த காலம் நேம் நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்ப இந்த காலம் நேம் கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் சம்திங் which we are going to join. ஓகே, இப்போ இந்த ஜாயின் காலம் இன்னுமே உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு கோர்ஸ் ஐடின்றது என்னன்னு கொடுத்துருக்கோம், நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல கோர்ஸ் ஐடின்ற ஒரு ஃபாரின் கீயை கிரியேட் பண்ணுங்க, ஓகேவா. அண்ட் தென் நம்ம வந்து இந்த கோர்ஸ் கூட மேப் பண்ண போறோம். தட் இஸ் வாட் திஸ் இஸ் கோயிங் டு பிஹேவ் அஸ் அ ஃபாரின் கீ. ஓகேங்களா. ஓகே, ஒன்ஸ் இது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, சோஃபர் நான் வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா வந்து இந்த கோர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் கெட்டர் செட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதையும் நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுறேன். லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கெட்டர் செட்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து கோர்ஸுக்கும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, தென் ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெபாசிட்டரி லேயர்ல தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க். நெக்ஸ்ட் ரெபாசிட்டரி லேயர்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ரெப்போ அண்ட் கோர்ஸ் ரெப்போ வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் repository which is an interface. so நான் interface தான் create பண்றேன். and then another thing is course repository. okay, it is also an interface. நம்ம repository create பண்றோம் இல்லையா, both are interface. இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா now we need to extend JPA repository course. ஓகேங்களா, JPA repository and then course la data type of the primary key is long. Why error? data.jpa நான் already add பண்ணிருக்கேன் இல்லையா. see இங்க pom.xml ல we have already added, right, data JPA. so why this error comes? okay, let me add it, try to add library. okay, now okay, that repository got cleared due to some typo error and the issue வந்துச்சு. now it got cleared. okay, நம்ம வந்து ரெபாசிட்டரியும் கிரியேட் பண்ணிட்டோம், என்டிட்டியும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to create a student DTO. எதுக்கு கிரியேட் பண்றோம், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் DTO கிரியேட் பண்றோமா. ஸோ அதனால ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் DTOன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்.
இப்போ இந்த டிடிஓ கிளாஸ்ல எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா ஸ்டூடெண்டோட நேம், அதுக்கு அடுத்து அவங்க எந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிருக்காங்கன்ற கோர்ஸ் ஐடி மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ பிரைவேட் ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்டோட நேம், ஆஃப்டர் தட் பிரைவேட் விச் இஸ் அ லாங் கோர்ஸ் ஐடி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். இதுக்கு கரஸ்பாண்டிங் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸும் நம்ம எழுதிடலாம். திஸ் இஸ் நாட் அ என்டிட்டி. நம்ம இதுக்கு கண்டிப்பா என்டிட்டி கிரியேட் பண்ண போறது கிடையாது. அதனால நான் என்டிட்டின்ற அனோடேஷனும் இங்க நான் ப்ரொவைட் பண்ணல. இது யூசருக்கு என்ன டேட்டா வேணும், ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நான் இந்த ஸ்டூடெண்ட் டிடிஓல கொடுத்துருக்கேன். ஓகே, ரெபாசிட்டரியும் கிரியேட் பண்ணிட்டோமா? இப்ப நெக்ஸ்ட் சர்வீஸ் லேயர். சர்வீஸ் லேயர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ஸுக்கான கோட் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சர்வீஸ். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் சர்வீஸ்ல நான் என்ன பண்ண போறேன், கோர்ஸ ஆட் பண்றதுக்கான ஒரு API மட்டும் எழுத போறேன். create course which is going to return me the course as output and create course which is equal to course நம்ம இன்புட்டா வாங்கி சென்ட் பண்றோம். and this is not a implementation class, that this is an interface. இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கடுத்து அந்த சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கோர்ஸ் சர்வீஸ்க்குள்ள இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் IMPLன்னு சொல்லிட்டு சர்வீஸ் IMPL. ஓகே, இப்போ இந்த சர்வீஸ் IMPL கிளாஸ் பேக்கேஜ்ல நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் which is கோர்ஸ் சர்வீஸ் IMPL. இந்த IMPL which is going to implement course service. இப்போ நம்ம அந்த கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் டிஃபைன் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் இங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். இப்போ இதை நான் கிரியேட் கோர்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எனக்கு யாரோட ஹெல்ப் தேவை, எனக்கு ரெபாசிட்டரியோட ஹெல்ப் தேவை. இந்த கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எனக்கு எந்தெந்த ரெபாசிட்டரிஸ் தேவை அப்படின்னா நான் கோர்ஸை மட்டும்தான் சிம்பிளி கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐ கேன் சிம்பிளி ஹாவ் கோர்ஸ் ரெபாசிட்டரி. அதை நான் ஃபைனல்னு டிஃபைன் பண்றேன். தட்ஸ் தென் ஒன்லி ஐ கேன் கிவ் இட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ணலாம், சிம்பிளி கோர்ஸை நான் ரெபாசிட்டரியில ஆட் பண்ணும். தட்ஸ் இட். தட் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். நான் சிம்பிளி சேவ்னு கொடுத்தா கோர்ஸ் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல தான் நம்ம ஒரு 2 மெத்தட் அந்த மாதிரி கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் which is an interface, அதனால interface create பண்ணலாம். Sorry, I can rename it. Rename student service. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல என்னென்ன கிளாஸ் வேணும்னா, first I need to create a student. After that I need to add or get all the students. இந்த 2 API தான் நான் கிரியேட் பண்ண போறேன். Let us create it in a very 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 simpler way. That's why நான் இவ்வளோ கம்மியான APIs கிரியேட் பண்றேன். string create student ஆட் பண்றேன். I'm not going to add the student. Sorry, I'm not going to give the student. நான் student DTO-வை ஷேர் பண்றேன். ஓகேவா? It is not a student. ஓகே, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போறேன். கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். இப்போ நான் லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் இந்த சர்வீஸ் IMPL கிளாஸ்க்குள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், ஸ்டூடெண்ட் சர்வீஸ் IMPLன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஆனா இப்ப ஸ்டூடெண்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் இப்ப ஆட் பண்றேன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் கோர்ஸும் நான் ஆட் பண்ணும், கரெக்டா? ஸோ அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ நீட் போத் த ரெபாசிட்டரிஸ் நாலேஜ். அதுக்கு நான் என்ன பண்றேன், பிரைவேட் ஃபைனல் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் ஃபைனல் கோர்ஸ் ரெபாசிட்டரி எனக்கு வேணும். இவங்க 2 பேரையுமே நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன்ல தான் ப்ரொவைட் பண்ண போறேன். டன். ஆஃப்டர் திஸ் நான் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் இங்க ப்ளூ பிரிண்ட் வாங்கிடுறேன்.
ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கிரியேட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணணும். எப்படி பண்றது? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் டிடிஓல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டூடெண்டோட நேமு கோர்ஸ் ஐடி தான் தரப்போறோம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்ப ஸ்டூடெண்டோட நேம் அண்ட் கோர்ஸ் ஐடி நான் ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்டூடெண்ட்டை நான் கிரியேட் பண்ணணும்னா கோர்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். இஃப் த கோர்ஸ் இஸ் நாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தென் வி நீட் டு த்ரோ அன் எரர், ரைட்? ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா கோர்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அந்த கோர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஐடி. நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட் டிடிஓ பாத்தீங்கன்னா நான் கோர்ஸ் ஐடி ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த கோர்ஸ் ஐடியை பேஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸை வாங்கணும். கோர்ஸ் அப்படின்றது என்னது? கோர்ஸ் நேமு அண்ட் தென் ஐடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎல்ல கோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் ரெப்போசிட்டரி இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸ் ரெப்போசிட்டரியில நான் ஃபைண்ட் பை ஐடின்ற வேரியபிள் கொடுக்குறேன். சாரி, ஃபைண்ட் பை ஐடின்னு நான் சொல்றேன், மெத்தடை கொடுக்குறேன். அந்த ஃபைண்ட் பை ஐடி ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? டிடிஓ இந்த கரண்டா நான் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, ஸ்டூடெண்ட் டிடிஓல இருந்து ஸ்டூடெண்ட் டாட் ஃபர்ஸ்ட் வந்து கெட் கோர்ஸ் ஐடி. இப்ப இந்த ஐடி வந்து அந்த ரெபாசிட்டரியில இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் இட் இஸ் தேர் நமக்கு கோர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா ஆர்எல்ஸ் த்ரோ எரர். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் த்ரோ ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல இன்சைட் தட் நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுத போறேன். நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் எனக்கு சென்ட் பண்ணணும், கோர்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கோர்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். ஓகே ஃபைன். ஒன்ஸ் வந்து எனக்கு கோர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் which is equal to நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். ஓகேங்களா? ஒன் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதையும் அந்த ஸ்டூடெண்ட் இங்க பாருங்க, இங்க நான் டிடிஓ கிரியேட் பண்ணி டிடிஓவை பெராமீட்டரா வாங்கியிருக்கேன். ஆனா நான் வந்து டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும்னா என்னவா சேவ் பண்ணும்? ஸ்டூடெண்டா தானே சேவ் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்டை எப்படி சேவ் பண்றதுன்னா ஸ்டூடெண்ட் ஒன் டாட் செட் ஸ்டூடெண்ட் நேம் ஒன் செகண்ட் set student name, right? இப்ப நம்ம ஏன் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்னா ஹியர் இட் இஸ் அ டிடிஓ, பட் ஆப்வியஸா நான் வந்து ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ண போறேன். அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் டாட் செட் நேம், செட் ஸ்டூடெண்ட் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் நேம் என்னன்னு சொல்ல போறேன். அந்த ஸ்டூடெண்ட் டிடிஓல இருந்து நான் நேம் வாங்கி சென்ட் பண்ண போறேன். ஆஃப்டர் தட் ஸ்டூடெண்ட் ஒன் டாட் செட் கோர்ஸ். ஓகேங்களா? செட் கோர்ஸ் அப்படின்றது நான் என்ன பண்ண போறேன், the whole course நம்ம இங்க வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த கோர்ஸை செட் பண்ண போறேன். ஒன்ஸ் இட் இஸ் டன் நான் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியில அந்த ஸ்டூடெண்ட் ஒன்னை சேவ் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி, ஸ்டூடெண்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, ஒன் ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா we are doing some operation like list all students, right? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா simply return ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியில இருந்து ஃபைண்ட் ஆல், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வந்து நம்ம கண்ட்ரோலர் லேயர்ல ப்ராசஸ் பண்ண போறோம். கண்ட்ரோலர் லேயர்ல சேம் திங் நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு கண்ட்ரோலர் வச்சுக்கல, ஒரே ஒரு கண்ட்ரோலர் மட்டும் வச்சுப்போம். எந்த ஏபிஐ கால் பண்ணாலும் இந்த சேம் கண்ட்ரோலர் கால் ஆகிற மாதிரி. I can give it as மெயின் கண்ட்ரோலர். ஓகேங்களா? இந்த மெயின் கண்ட்ரோலர் டு annotate this as a controller நம்ம என்ன கொடுக்கணும், ரெஸ்ட் கண்ட்ரோலர்ன்ற annotation கொடுத்து I am giving the base path as /API. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து if I want to do something on the controller, நான் யார் கூட கம்யூனிகேட் பண்ணணும், I want to communicate with service layer. அப்ப என்கிட்ட இப்ப எத்தனை சர்வீஸ் இருக்கு, ரெண்டு சர்வீஸ் இருக்கு. ஒன்னு கோர் சர்வீஸ்,
அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட் சர்வீஸ். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறேன். ஃபைனல் ஸ்டூடெண்ட் இட் இஸ் நாட் ரெப்போசிட்டரி சர்வீஸ். ஸோ ஸ்டூடெண்ட் சர்வீஸ். Okay, after that control course service, private final course service. Okay, இப்போ இத வந்து நம்ம என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டர் குள்ள ப்ரொவைட் பண்ண போறோம். We don't want auto wired. Simply I can give it like this dot student service and then this dot course service is equal to course service. Fine. இப்போ நான் API create பண்றேன். First வந்து create course public which is going to return me a course. So course create course. ஓகேங்களா? inside the create course நான் என்ன சென்ட் பண்ணும், first வந்து என்னோட course details சென்ட் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணும், கோர்ஸ் சர்வீஸ்ல நான் கிரியேட் சர்வீஸ்ன்ற ஒரு மெத்தட் கால் பண்ணிருக்கேன். ஸோ அதை மெத்தட் எழுதியிருக்கேன், அதை நம்ம கால் பண்ணணும். தென் திஸ் இஸ் அ போஸ்ட் மேப்பிங். நான் வந்து கோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் அ போஸ்ட் மேப்பிங். ஸோ @post மேப்பிங்னு சொல்லிட்டு the URL for this வந்து கோர்ஸ் கிரியேட் பண்ணோம்னா if you want to create a course it should be \course. ஓகேங்களா? Then student create பண்ண போறோம். same thing public but it is going to return me a string create student. and then இவங்க என்ன பண்ண போறாங்க, which is going to accept a student DTO and student DTO. simply நான் என்ன பண்றேன், I'm going to simply return student service dot create student DTO. And then it is a post mapping. It is also a post mapping. If you want to create a student and it should be /student. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த கோர்ஸையும் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலையும் நான் ரெக்வெஸ்ட்ல கொடுக்க போறேன். ஸோ இட் ஷுட் பி annotated with the request body. ஸோ request body. ஓகேவா? அது சேம் திங், அதுவும் ஸ்டூடெண்ட்டும் வந்து request body. ஓகே. And the next one is get all students, which is a get mapping, which is going to return me a list of students. So list students. After that get all students. Okay. இப்போ எந்த parameterம் வேணா, simply I can return import class list நம்ம import பண்ணிடலாம். Okay. So it is going to call student service dot get students. அவ்வளவுதான். which is a get mapping. so @get mapping. and then வந்து நீங்க URI என்ன கொடுக்கலாம் அப்படின்னா same thing \studentsனே கொடுப்போம். ஓகே. இப்போ our application is ready. ஓகேங்களா? if I start my application எந்த எரரும் வராம ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். let's see. once it starts நம்ம போஸ்ட்மேன்ல இந்த URL வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். என்ன எரர், failed to data source URL ஏதோ இஷ்யூ இருக்கு. so let's see on the application.properties. ஓகே. ஆக்சுவலி சாரி, நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணினேன். பட் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ஒரு எரர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எகெயின் வந்து ஸ்டார்ட்ல இருந்து பண்ணதையும் இந்த application.propertiesல கொடுக்க மறந்துட்டேன். தட் இஸ் த திங். சி, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்க டேட்டா JPA கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதனால வந்து நீங்க application.propertiesல உங்களோட டேட்டாபேஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஸோ நான் வந்து இங்க எகெயின் கொடுத்துறேன். spring.datasource.url which is jdbc://mysql : சாரி, இங்க வந்து கோலன் வராது, //
localhost 3306 3306 நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா student underscore course management underscore system question mark create database if not exists equal to true. After that spring data source username is root and then spring data source passwordum வந்து root தான். இதுக்கு அடுத்து spring dot jpa dot hibernate ddl auto update. ஓகே, இப்போ நான் again application ரன் பண்றேன். ஸோ நவ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் தென் த லோக்கல் போர்ட் வந்து 8080ல நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேன்ல போய் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம வந்து எப்படி நம்மளோட ஏபிஐ எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். லெட்ஸ் கோ டு த போஸ்ட்மேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080 கோர்ஸ் கிரியேட் பண்ணலாம் விச் இஸ் அ போஸ்ட் மேப்பிங். ஸோ போஸ்ட் மேப்பிங் நான் பாடியில என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா கோர்ஸோட நேம் கொடுக்க போறேன். இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் அ ஐடி ஃபார் தட். ஸோ அதனால வந்து நம்ம கோர்ஸோட நேம் என்னன்னு இருக்கோம், நேம் கோலன் ஆஃப் டபுள் கோட்ஸ்ல ஜாவான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நவ் இஃப் ஐ ரன் திஸ் ஏபிஐ it is 404 not found API/course. 1 second. ஐ திங்க் என்னோட அப்ளிகேஷன்ல வந்து என்னோட லோக்கல்ல ஆல்ரெடி வந்து 8080ல ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கங்காட்டிக்கு இட் இஸ் நாட் டேக்கிங் த 8080 போர்ட்டான்னு எனக்கு தெரில. ஸோ நான் அதனால போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எப்பயுமே எனக்கு இந்த ஒரு இஷ்யூ மட்டும் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் என்னோட அது ரன் ஆயிட்டு இருக்கு, இட் இஸ் நாட் த்ரோயிங் அன் எரர். பட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து 8080 அந்த அப்ளிகேஷனை தான் எப்பயுமே கன்சிடர் பண்ணுது. ஸோ நான் சர்வர் வந்து போர்ட் நம்பர் 8081ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இட் காட் ஸ்டார்டட். நான் வந்து 8081ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு ஏபிஐ கோர்ஸ்னு கொடுக்குறேன். லெட் அஸ் ரன் திஸ். இப்பயும் நாட் ஃபவுண்ட். API/கோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். வேற என்ன இஷ்யூவா இருக்கும்? It's a post mapping and it is accepting the request body of course. Then why? Let me see on the console. Consoleல எந்த எரருமே இல்லை. ஆக்சுவலி ஐ ஃபவுண்ட் த இஷ்யூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்ல see it's a very silly issue, but REST controllerல நான் இப்படி கொடுத்துருக்கேன். it should be inside the request mapping @request mapping நான் கொடுக்காம சிம்பிளி கொடுத்த காட்டிக்க எனக்கு எரர் வந்திருக்கு. ஓகேங்களா? இஃப் ஐ ரீரன் திஸ் அப்ளிகேஷன் 8081ல நான் கொடுத்துருக்கேன். பட் now let's see. See our application started on 8081 port. இப்போ நம்ம postman போலாம். இப்போ postmanல நான் இந்த URL ஹிட் பண்றேன். now it is working. students யாருமே ஜாயின் ஆகல. and then வந்து சிம்பிளி இதோட ஐடியும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சேம் திங் என்ன பண்றேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 8081ல ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி ஸ்டூடெண்ட். ஓகே, அண்ட் கெட் மேப்பிங் இல்லை, இட் இஸ் அ போஸ்ட் மேப்பிங். ஸோ போஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணும், ஸ்டூடெண்டோட நேம் அந்த கோர்ஸோட ஐடியும் நம்ம தரணும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம கிரியேட் பண்ணிடலாம்.
simply inside the body open close curly bracket குள்ள course student name, so student name, எஸ் வந்து நம்ம அங்கே கேப்ஸ் கொடுக்கல, ஸ்மால் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் செமிகோலனில் நான் அக்னின்னு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் கம்மா கோர்ஸோட ஐடி, கோர்ஸ் COURSE ஐடி, கோர்ஸ் ஐடி வந்து 1ன்னு சொல்கிறேன். தென் இஃப் ஐ ஹிட் திஸ் successfully student got created. இப்போ நான் வந்து சேம் திங் கெட் மேப்பிங் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வாங்கலாம். இட்ஸ் a get mapping and students நான் கொடுத்துருக்கேன். and if I send this 500 internal server error, why? Let me check on this. It's a get mapping and students. Actually அந்த API ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிம்பிளி நான் JS ஆன் இக்னோர்னு சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் இஷ்யூ இன்டர்னலி சர்வர் சைடு வந்துச்சுன்னா நமக்கு வந்து 500 இன்டர்னல் சர்வர் எரர் வரும் இல்லையா. ஸோ டு ரிசால்வ் திஸ் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் JS ஆன் இக்னோர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேனில் போய் செக் பண்ணி பார்ப்போம். போஸ்ட்மேனில் நான் வந்து கெட் மேப்பிங் கொடுத்து நம்மளோட URL பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஃபார் த ஸ்டூடெண்ட்டு நம்மளோட கோர்ஸ் வந்து என்ரோல் ஆயிடுக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி என்னது 1. ஸ்டூடெண்ட் ஐடி 1ல யார் இருக்கா, நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கோம் இல்லையா அக்னி, அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 1ல கோர்ஸ் 1 ஜாவாக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி நிறைய வந்து உள்ளுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம், நிறைய லேர்ன் பண்ணோம். பட் வந்து இட்ஸ் அ வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஹவு வி ஆர் கனெக்டிங் த 2 திங்ஸ். 2 என்டிட்டியை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த மெயின் ப்ராஜெக்டோட மெயின் மோட்டோவே. ஸோ த திங் இஸ், இந்த ManyToOne and OneToManyன்ற ஒரு அனடேஷன் வச்சு தான் நம்ம ஹோலாவே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இந்த அனடேஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறது 2 என்டிட்டிஸா அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த 2 என்டிட்டி மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு நம்ம வந்து மோர் தேன் ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம மைக்ரோ சர்வீசஸ்குள்ளே டீப் டைவ் பண்ணலாம். Till that, thank you so much. நம்ம நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோ சர்வீசஸை வச்சு நம்ம எகெயின் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம். until unless don't lose hope. கண்டிப்பாக வந்து மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட்ன்றது அவ்வளோ கஷ்டமானதுலாம் கிடையாது. நமக்கு ஜாவால ப்ராஜெக்ட் கஷ்டம் தான் நினச்சிருப்போம், பட் டெவலப் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டும் கஷ்டம் தான் நினச்சிருப்போம், அதையும் டெவலப் பண்ணிட்டோம். த சேம் திங் மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட்டும் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட் இஸ் நாட் that difficult one. So please stay tuned to our channel. Next project வந்து I will soon upload it in our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. We'll see you in another video. Thank you. Bye-bye.